தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் தென்சென்னை அணிக்கான பெயர் மற்றும் லோகோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அணிக்கான பெயரை தேர்வு செய்ய நடத்தப்பட்ட போட்டியில் 3 பேருக்கு பரிசு வழங்கப்பட உள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முபஷிர். ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் கிரிக்கெட்டில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டது. இதை நிரப்புற மாதிரி தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் தமிழ்நாடு பிரீமியர் லீக் அப்படின்ற பேரில் புதிய கிரிக்கெட் தொடரை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 27ஆம் தேதியிலேருந்து இந்த தொடர் நடைபெற இருக்கு. இதுக்காக தென் சென்னை, காஞ்சின்னு 8 அணிகள் தமிழகத்திலேருந்து பங்கேற்க இருக்காங்க. இந்த அணிகளில் தென் சென்னை அணியை தினத்தந்தி குழுமத்துடைய மெட்ரோநேஷன் சென்னை டெலிவிஷன் பிரைவேட் லிமிடெட் வாங்கியிருக்காங்க. இந்த அணிக்கான பெயரில் ரசிகர்களுடைய பங்கேற்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக அணியுடைய பெயர் மற்றும் லோகோவை ரசிகர்களே தேர்வு செய்யலாம் அப்படின்னு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதை ஏற்று 11,839 ரசிகர்கள் பெயர் அனுப்பிச்சிருந்தாங்க. இதை 20 பேர் கொண்ட நிபுணர் குழு ஆராய்ஞ்சு கடைசியா சேப்பாக்கம் சூப்பர் கில்லிஸ் அப்படின்ற பெயர் தென்சென்னை அணிக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இந்த பெயரை மதுரையை சேர்ந்த கண்ணன், திருவள்ளூர் பாலாஜி, திருத்துறைப்பூண்டி அபுபக்கர் ஆகியோரும் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு பிரித்து வழங்கப்பட இருக்கு. இதே போல சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியுடைய லோகோ வடிவமைக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்திருந்த கோவை ஜான்சன் ஆனந்த் அப்படின்றவருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்க இருக்கு. இது மட்டும் இல்லாமல் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியுடைய டேக் லைனா பட்டய கிளப்பு அப்படின்றதும் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஸோ சென்னை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு சிஎஸ்கே விட்டு சென்ற அந்த இடத்தை சிஎஸ்ஜி நிரப்ப காத்திருக்கு. இதனால கிரிக்கெட்டில் சிஎஸ்ஜி அணி பட்டய கிளப்பும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க.